ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸ்க்கு. இந்தியா வர்சஸ் நியூசிலாண்ட். என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் லாஸ்ட் செமிஃபைனல் மேட்ச்சில் பார்த்த மாதிரி நியூசிலாண்ட் வந்து சேசிங்கில் தான் கொஞ்சம் வீக்காக இருக்காங்கன்னு தெரியுது. அண்ட் வருண் சக்கரவர்த்தி வந்து அன்றைக்கி மேட்ச்சில் 5 விக்கெட் எடுக்கலாம். மேட்ச்சே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும். அண்ட் இந்த டைம் ஃபைனல்ஸில் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். சப்போஸ் அவருக்கு விக்கெட் எடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்தியா பிரச்சனையில் மாட்டிப்பாங்கன்னு மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. அதே மாதிரி நியூசிலாண்டோட பிக் ஆஃப் த பவுலர் அப்படின்னா மேட் ஹென்ரி, மிச்சல் சாண்ட்னர் இந்த மாதிரியான பவுலர்ஸ் செம்மையாக போடுவாங்க. மைக்கேல் பிரேஸ்வெல் இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் வந்து ஓவர்ஸை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வச்சுப்பார் சாண்ட்னர். அண்ட் ரீசெண்டாக பார்த்தோம் அச்சின் ரவீந்திராவும் கேன் வில்லியம்சனும் 2 பேரும் பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. 200 பார்ட்னர்ஷிப்பில் விளாண்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா கூட. சவுத் ஆஃப்ரிக்கா அனதர் இயர் அன்லக்கின்னு சொல்லி ஆனோம். ஆர்சிபின்னே சொல்லலாம், இன்டர்நேஷ்னல் ஆர்சிபின்னே சொல்லலாம் சவுத் ஆஃப்ரிக்காவை. மில்லர் தான் பாவமாக இருந்தார் பார்க்கறதுக்கு. மில்லரும் விராட் கோலியும் ஒன்று, ஆர்சிபியும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஒன்றுன்னு சொல்லியே ஆனோம். அண்ட் இதுக்கு நடுவில் ஸ்டீவ் ஸ்மித் அவரோட ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஓடிஐ கிரிக்கெட்லேருந்து. வி மிஸ் யூ மச். செமையான பேட்ஸ்மேன், சைல்டுஹுட்லேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அவரோட ஸ்டாண்ட்ஸு, அவரோட பிளேயிங் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூப்பரான ஒரு பிளேயர். சடனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ரிட்டைர்மெண்ட்டை. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எதுக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க. மேபி ஹூனோஸ் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி, ஜடேஜா இவங்களும் ரிட்டையர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபைனல்ஸ் வின் பண்ணிவிட்டு. ஸோ பார்ப்போம். என்னோடய வின்னிங் பர்சன்டேஜ் வந்து இஃப் நியூசிலாண்ட் சூப்பராக பவுலிங் போட்டு ஃபஸ்ட் 10 ஓவர்ஸில் இந்தியாவை வந்து பேக் ஹேண்டில் வச்சுட்டாங்கன்னா அண்ட் நியூசிலாண்ட் வில் ஹேவ் த அப்பர் ஹேண்ட் ஆஃப் வின்னிங் த ஃபைனல்ஸ். வேறஸ் ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் டாப் ஆர்டர் வந்து ஃபெயிலியர் ஆகாமல் நல்லா ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்தியா ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நீங்கள் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் இந்த மேட்ச் வந்து ரொம்பவே க்ளோஸாக போகும்னு எனக்கு தோணுது. 2019 வேர்ல்டு கப்புக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. பட் அதுவும் இதுவும் ஒன்றான்னு எனக்கு தெரியல சத்தியமாக. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மேட்ச் வந்து க்ளோஸாக போகும், கண்டிப்பாக க்ளோஸாக போகும். அண்ட் நியூசிலாண்டும் லைட்டாக எடுத்துக்க முடியாது, அவங்க சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. என்ன தான் நம்ம பவுலிங் நல்லா போட்டிருந்தாலுமே ஃபீல்டிங்ஸ் அண்ட் கேஎல் ராகுல் கீப்பிங்கில் சொல்லி ஆகணும். 3-4 கேட்சஸ் விட்டுருக்காரு, நிறைய மேட்சஸில் பார்த்துருக்கோம். அது பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகலை. சப்போஸ் டிசைடிங்கான ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸில் வரும்போது அந்த மாதிரி சின்ன விஷயம் ட்ராப் கேட்சஸ் வந்து பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகிறது சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் முகமது ஷமி விக்கெட்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா நியூசிலாந்து கண்டிப்பாக 300 அபோவ் அடிச்சிருவாங்க. கேன் வில்லியம்சன், அச்சின் ரவீந்திரா இந்த பிளேயர்ஸோட விக்கெட்ஸை சீக்கிரம் எடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்தியா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் நியூசிலாந்து ஜெயிக்கிறதுக்கு அவங்க மேட் ஹென்ரி அவரோட ஸ்டார் பவுலர் அவர் விக்கெட்ஸ் எடுத்தார்னா கண்டிப்பாக நியூசிலாந்து வந்து பயங்கரமாக போடுவாங்க. அண்ட் சாண்ட்னர் கிட்ட விக்கெட் கொடுக்காம ஆடே ஆகணும் இந்தியா, வேறு வழியே இல்லை அவங்களுக்கு. மிச்சல் சாண்ட்னர் ரொம்ப கிளவராக போடுவார். என்னதான் தூக்கி போட்டதாக இருக்கட்டும், ஒரே ஸ்பாட்டில் பிச் பண்ணாலும் பால் வந்து வேறு ஸ்பீடில் வரும். வேரியேஷன்ஸை பார்த்து ஆடணும். எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ரொம்பவே கீயாக இருக்க போகிறாங்க இந்தியாவுக்கு. அண்ட் மறக்க வேணாம் கிளட்ச் பிளேயர் ஹார்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் அடித்த மாதிரி கண்டிப்பாக ஒரு நாக் ஆடுவார்னு கண்டிப்பாக தோணுது. பட் லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஒரு டிப்பிக்கலான ஒரு ஷாட் தான் அடித்தார், ரொம்பவே க்ளோஸ். அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருந்தாலும் அது கண்டிப்பாக கேட்ச்னே சொல்லலாம். பட் இந்த டைம் வந்து மிச்சல் சாண்ட்னர் எப்படி அவர் ஃபேஸ் பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சால் அவர் ஸ்லோவாக தான் ஆட ட்ரை பண்ணுவார், ரிஸ்க் எடுக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் இருந்தார்னா கண்டிப்பாகவே அடித்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் வந்து ஆகாமல் இருக்கணும்னா டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. இந்த வாட்டி சுமன் கில் அடிப்பாரா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸில் ஸ்லோவாக ஆடினாலும் பரவாயில்ல, விக்கெட்ஸ் விடாமல் ஆடணும் அப்படின்னு ட்ரை பண்ணார்னா கண்டிப்பாக அவரோட ஃபார்மை திரும்ப கொண்டு வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது சுமன் கில். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் நெக்ஸ்ட் ஐபிஎல் வரப்போகுது காய்ஸ். ரெகுலராக நம்ம சேனலில் யூடியூப் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீப் வாட்சிங் காய்ஸ், பை.